கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2026 வருஷம் திருத்துவ திருநாளைக்கு பிறகு திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய இந்த 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை. Gospel according to Matthew chapter 4 verses 18 to 22. திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பில் வாசிக்கிறேன், கவனிங்கள். தலைப்பு: முதல் 4 சீடர்களை அழைத்தல். இதே பகுதி மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையிலும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையிலும் காணப்படுகிறது. மத்தேயு 4:18-22. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆவார்கள். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் மிகுந்த பரம தந்தையே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உமது திருவசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். தேவரீர் எங்களோடு பேசுவீராக. கேட்கப் போகிற இந்த செய்தி இங்கு இருக்கிற மக்களுக்கும் மற்றும் யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக கேட்கப் போகிற மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமாக செய்திக்காக எடுத்துக்கொண்டது வசனம் என்னவென்றால் 4:19. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார். Follow me or come after me, I will make you fishers of men. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் மத்தேயு 4:19 அடிப்படையில் இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய ஊழியம் மற்றும் இயேசுவினுடைய போதனைகளை குறித்து 4 நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. அதில் 3 முதல் நற்செய்தி நூல்களுக்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின இந்த நூல்களுக்கு சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று பெயர். ஆங்கிலத்தில் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று பெயர். இதில் முதலாவது எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி. நம்ம பைபிளில், புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றிய 4 நற்செய்தி நூல்கள் இடம்பெறுகிறது. அதில் முதலாவது எழுதப்பட்டது எது? மார்க்கு, காஸ்பல் ஆஃப் மார்க். அந்த மார்க்கு நற்செய்தியை
பார்த்து அதை அடிப்படையாக வைத்து பிறகு எழுதப்பட்டது மத்தேயும் லூக்காவும். அல்லேலூயா. ஆக இந்த 3 நற்செய்தி நூல்களும் தமிழில் சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஸ்னாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது 3மே ஏறத்தாழ ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதிக்கு என்ன பெயர் என்றால், இயேசு தனது முதல் 4 சீடர்களை அழைக்கின்றார். அல்லேலூயா. இயேசு தனது முதல் 4 சீடர்களை அழைக்கின்றார். The call of first 4 disciples of Jesus. இயேசுவினுடைய முதல் 4 சீஷர்கள் அழைக்கப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு அவர் கலிலேயாவிலே தனது ஊழியத்தை துவங்குகிறார். 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். கலிலேயா கடலுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத்து கடல். புதிய ஏற்பாட்டில் கலிலேயா கடலுக்கு பல பெயர்கள். அதில் ஒரு பெயர் கலிலேயா கடல். ஏனென்றால் அது கலிலேயா மாநிலத்தில் இருக்கிறது. அடுத்தது அந்த கலிலேயாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் திபேரியா. திபேரியஸ் சீசர் நினைவாக அது கட்டப்பட்டது. ஆகவே அந்த கடலுக்கு பெயர் திபேரியா கடல். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, கெனசரேத்து கடல். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா இங்கே கலிலேயா கடலோரமாய் என்று இருக்கிறது. ஆனால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னார். லூக்கா 5வது அதிகாரம் 5:1. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். அங்கே என்ன போட்டிருக்குதுங்க? ஆமாம், நீங்கள் வச்சிருக்கிற பைபிளில் கெனசரேத்து கடல்னு இருக்குது. நான் வச்சிருக்கிற பைபிளில் திருவிவிலியம் திருத்திய மொழிபெயர்ப்பில் 4ஆம் அதிகாரம் மத்தேயு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்தில் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஆனால் நான் வைத்திருக்கிற இந்த திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பில் லூக்கா 5:1 ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். அந்த பகுதிக்கு தலைப்பு முதல் சீடர்களை அழைத்தல். த கால் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். த கால் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ், முதல் சீடர்களை அழைத்தல். லூக்கா 5:1-11. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கலிலேயா கடல், அந்த திபேரியா கடல், அந்த கெனசரேத்து கடல் ஒரு ஏரி தான் ஆக்சுவலாக. அது வந்து ஒரே ஏரி. ஆக்சுவலாக அது ஒரு ஏரி, கெனசரேத்து ஏரி, இன்லேண்ட் வாட்டர் பாடி. அதாவது ஒரு நிலத்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பரப்பு. இன்லேண்ட் வாட்டர் பாடி இஸ் கால்டு எ லேக். ஏரினா என்ன? ஆமாம், ஒரு ஏரி தான், ஒரு லேக்கு தான். சுற்றியும் தரை இருக்கும், நடுவில் தண்ணீர் பரப்பு இருக்கும். புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, சோழவரம் ஏரி, அப்புறம் வீராணம் ஏரி, அப்புறம் நம்ம ஊர்லேயே கொரட்டூர் ஏரி, ரெட்டை ஏரி. ரோட்டுக்கு 2 பக்கமாக, அந்த பக்கம் ஒரு ஏரி, இந்த பக்கம் ஒரு ஏரி. அது மாதிரி அந்த இஸ்ரேல் நாட்டில் கலிலேயா மாநிலத்தில் ஒரு ஏரி இருந்தது.
அது சுத்தமான தண்ணீர் உள்ள ஏரி. அல்லேலூயா. எர்மோன் மலையில் இருக்கிற பனி மூடிய சிகரங்கள் பனி உருகி அது நீரோடைகளாக வந்து கூலே என்ற ஏரிக்கு வந்து கூலே என்ற ஏரியிலிருந்து அந்த தண்ணீர் வந்து இந்த கலிலேயா கடலுக்கு வருகிறது. கலிலேயா, கெனசரேத்து, திபேரியா ஏரிக்கு வருகிறது. அது வந்து ஒரு நல்ல தண்ணி. அல்லேலூயா. ட்ரிங்கிங் வாட்டர். எப்படி இந்த புயல் ஏரி, சம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் சென்னைக்கு நீராக குடிநீராக இருக்கிறதோ அது மாதிரி அந்த கலிலேயா கடல் அந்த தண்ணி இஸ்ரேல் மக்களுக்கு குடிநீராக இருந்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஏரியா இருந்ததுனால ஏரிக்கு கடலுக்கு என்ன அடிப்படை வித்தியாசம்னா, ஒரு கரையில் நின்று அடுத்த கரையை உங்களால் பார்க்க முடிஞ்சா அது ஏரி. ஒரு கரையில் நின்று அடுத்த கரையை பார்த்தா ஏரி. ஒரு கரையில் நின்று அடுத்த கரையை உங்களால் பார்க்க முடியலன்னா கடல். அதான் வித்தியாசம். கலிலேயா கடலுக்கு போய் ஒரு கரையில் நின்றுக்கிட்டு அடுத்த கரையை உங்களால் என்ன பண்ண முடியாது. ஸோ வாஸ்ட். நீளமும் அகலமும் அவ்வளவு ரொம்ப அதிகமானது. ஸோ இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் ஊழியம் அந்த கலிலேயா கடற்கரையை சுற்றி அதிகமாக இருந்தது. அது அந்த கிரேட் கலிலியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு செய்த ஊழியம் கலிலேயாவில் அதிகமாக செய்தார். அது எப்படி சொல்லுவாங்க? த கிரேட் கலிலேயன் மினிஸ்ட்ரி. மாபெரும் ஊழியம். இயேசு கலிலேயாவில் செய்த மாபெரும் ஊழியம். இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் இந்த கலிலேயா கரையில் தான், கடற்கரையில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் ஒரு நாள் அந்த கலிலேயா கடற்கரைக்கு வரும்போது 2 சகோதரர்களை பார்க்கிறார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்பவர்கள். அல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் அந்த கலிலேயாவில் வாழ்ந்த மக்கள் 2 வகையான வேலை செய்தார்கள். ஒன்று அக்ரிகல்ச்சர், விவசாய தொழில் செய்தார்கள். விவசாயம் இல்லாத நாடே கிடையாது. ஏன்னா மக்கள் சாப்பிடணுன்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணோம்? விவசாயம் பண்ணணும். நான் சுலோச்சனம்மா, விவசாயம் இல்லாத, ஆமாம், உலகத்திலேயே மிக சிறந்த தொழில் விவசாய தொழில். நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஆகாரத்தை விவசாயிங்க தான் நமக்கு அவங்க விவசாயம் செய்து அவங்க தருகிறார்கள். 2வது கலிலேயாவில் மக்கள் செய்த தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ஏன்னா கலிலேயா கடலை சுற்றிலும் மீனவங்க என்ன பண்ணாங்க? மீன்களை பிடித்தார்கள். கலிலேயாவில் 2 வகையான தொழில் செய்தாங்க முக்கியமாக. ஒன்று விவசாயம், மற்றொன்று மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு சுலபம். ஏன்னா அந்த கலிலேயா கடல் ஒரு வாஸ்ட் லேக்கு, மிகப்பெரிய ஒரு ஏரி, சுத்தமான தண்ணி உள்ள ஏரி. அதில் அவங்க பாய்மர அந்த அந்த கப்பல்களை, படகுகளை கொண்டு சென்று, அவங்க கட்டுமரங்களை கொண்டு சென்று மீன் பிடித்தார்கள். இதை பற்றி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி, ஐவிபி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு 4:21-22, 4 அதிகாரம் 21-22க்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். Fishermen had more income than average people in Galilee. So James and John left behind a good job. More than that, however, they suddenly left behind their father and the family business. Such abandonment could easily bring them dishonor in the community. Both Jews and Greeks, however, had similar stories and would recognize this sudden departure
as a sure sign of radical discipleship. பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? கலிலேயாவில் இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையானவங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், விவசாயிகள், அக்ரிகல்ச்சர் பீப்புள். ரெண்டாவது ஹார்டிகல்ச்சர் கூட சொல்லலாம். அந்த அக்ரிகல்ச்சர் கூட இன்னொன்று என்னதுங்க? ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்னால் என்னது? அந்த மலை சரிவுகளில் பழமரங்களை நட்டு அந்த பழமரங்களில் இருந்து பழங்களை பறித்து அந்த பழங்களை வியாபாரம் செய்யக்கூடிய தொழில். நீங்கள் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா, அந்த ஊத்துக்கோட்டை அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கும்? ஊத்துக்கோட்டை, அந்த ஆரம்பாக்கம் அங்கெல்லாம் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் என்ன மரம்? மாம்பழம். அந்த பயங்கரமாக மாமரங்கள், மரத்தில் பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். ஸோ அந்த கலிலேயாவில் மலைச்சரிவுகளில் அது மாதிரி நிறைய பழங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அக்ரிகல்ச்சரோடு சேர்ந்தது தான். விவசாயம் மற்றும் அந்த பழ மரங்களில் இருந்து அவங்க தங்களுக்கு வேண்டிய வருமானத்தை பெற்றார்கள். ரெண்டாவது, மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவர்கள். கலிலேயாவில் வசித்த மக்களில் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களை விட மீன் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய வருமானம் வந்தது தான். அல்லேலூயா. Fishermen had more income than average people in Galilee. கலிலேயாவில் உள்ள சராசரி மனிதர்களை நம்ம பார்த்தா அவங்க மற்ற தொழில் செய்கிறவங்களை விட மீன்பிடி தொழில் செஞ்சவங்களுக்கு அதிக வருமானம் கிடைத்தது. அதனால் இயேசு அழைத்த இந்த சகோதரர்கள் 2 பேர், பேதுரு எனப்படும் சீமோன் மற்றும் அவர் சகோதரரான அந்திரேயா, அவங்க 2 பேருமே ஒரு நல்ல, ஒரு வசதியான, ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அல்லேலூயா. நம்ம ஏதோ மீன் பிடிக்கிறவங்கன்னா ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவங்க நினச்சிடறோம். இல்லை, பொருளாதார ரீதியாக அவங்க நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 21, அங்கிருந்து அப்பால் சென்ற போது வேறு 2 சகோதரர்களையும் கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவருடைய சகோதரரான யோவானும் ஆவார்கள். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். They were mending their nets with their father Zebedee. செபதேயுவினுடைய படகில் உட்கார்ந்து செபதேயுவின் பிள்ளைகள் யாக்கோபும் யோவானும் தங்கள் தந்தையினுடைய மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசு இந்த 4 சீடர்களை முதலாவது பார்த்தார். அல்லேலூயா. ஒரே நாளில் பார்த்தாரு. அவங்கள தன்னை பின்பற்றும்படியாக அழைக்கிறார். 19ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து, முதலாவது பேதுருவையும் அவன் சகோதரனாக அந்திரேயாவும் பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். கம் ஆஃப்டர் மீ ஆர் ஃபாலோ மீ. நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். இயேசு என்ன சொல்கிறாரு? ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். நற்செய்தியை பரப்புமாறு இயேசு தம் சீடர்களுக்கு விடுத்த புகழ்பெற்ற அழைப்பை நினைவுபடுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அழைப்பு இந்த மத்தேயு 4:19 ஆகும். மத்தேயு 4:19 எதை குறிக்கிறது? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இந்த வசனம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது?
நற்செய்தியை பரப்புமாறு, நற்செய்தியை பிரசித்தம் செய்யுமாறு இயேசு தம் சீடர்களுக்கு விடுத்த புகழ்பெற்ற ஒரு அழைப்பை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழைப்பாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து, வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள். கம் ஆஃப்டர் மீ, ஃபாலோ மீ. வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு மீன் பிடிக்கிற அந்த மீனவர்களை பார்த்து, அந்த சீமோன் பேதுருவை பார்த்து, அவன் சகோதரனாகிய அந்திரேயாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? இதுவரைக்கும் நீங்கள் இந்த கலிலேய கடலில் இருக்கிற மீன்களை பிடித்து கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். இனிமேல் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். நல்லா கைத்தட்டு. இதற்கு மேல் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ஒரு வேலை கொடுக்குறார். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும், நீங்கள் டாக்டராக இருந்தாலும், மருத்துவத்துறையில் அல்லது என்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி துறையில், ஐடி துறையில் என்ஜினியர்ஸாக நீங்கள் இருந்தாலும், அல்லது உலக பிரகாரமான அலுவல்களிலே நீங்கள் பணிபுரிந்தாலும், இயேசுவை பின்பற்ற துவங்கும் போது இயேசு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுனம்மா ஒரு நல்ல மீன் பிடிக்கிறவங்க. ஆனால் அவங்க டீ கடை தான் வைத்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை நம்ம சபைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஐயா உங்கள் பேர் என்னங்க? குமார். அந்த ஐயாவுக்கு ஒரு அற்புதம் வேண்டி பவுனம்மா கிட்ட சொன்னார். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார், எங்கள் சபை மக்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, ஆண்டவர் உங்கள் மகனுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவை பார்த்து சொன்னார், இதுவரைக்கும் நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருந்தீர்கள், என்னை பின்பற்றி வாருங்க. இதுக்கு மேலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மக்கள் வரும்படியாக மனிதர்களை பிடிக்கக்கூடிய வேலையை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இதனுடைய பொருள் என்ன? இது நோக்க மாற்றத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இயேசுவின் அழைப்பு மாற்றுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இயேசுவினுடைய அழைப்பு மாற்றுகிறது. மீன் பிடிக்கும் உடல் உழைப்பை கைவிட்டு, மீன் பிடிக்கும் உடல் உழைப்பை கைவிட்டு மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரும் ஆவிக்குரிய பணியில் ஈடுபடுவதை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலிலேய கடலிலே, திபேரியா கடலிலே, கெனசரேத்து கடலிலே மீன்களை பிடித்து கொண்டிருந்த சீமோன் பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும், பிறகு வரக்கூடிய செபதேயின் பிள்ளைகள் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இதுவரைக்கும் உங்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருந்தீர்கள், அதை விட்டுவிட்டு யூ ஃபாலோ ஆஃப்டர் மீ, என்னை பின்பற்றி வாருங்கள். மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரும் ஆவிக்குரிய பணியில் ஈடுபடுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மீன்களை பிடிச்சி நீங்கள் கரைக்கு கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி அதை பணமாக்கி நீங்கள் அதை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்றீர்கள். இனிமேல் அந்த மீன் பிடிக்கிற வேலையை விட்டுவிட்டு
உங்கள் உடல் உழைப்பை கொண்டு மீன் பிடிக்கிற வேலையை விட்டுவிட்டு நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். யூ ஃபாலோ ஆஃப்டர் மீ. மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நம்ம யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரும் ஆவிக்குரிய பணியில் ஈடுபட என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு என்ன சொல்றாருன்னா 19, இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ ஆர் கம் ஆஃப்டர் மீ, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் பீப்புள். மனிதர்களை பிடிப்பவர்களாக உங்களை நான் மாற்றுவேன். இதுவரைக்கும் கலிலேய கடலில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மீன் பிடித்து கொண்டு இருந்தீங்க. அந்த தொழிலை விட்டு என்னை பின்பற்றி வாருங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தம் சீடர்கள் இதை தாங்களாகவே கண்டுபிடிப்பார்கள் என்று இயேசு எதிர்பார்க்கவில்லை. இந்த மனிதர்களை பிடிக்கக்கூடிய வேலையை தமது சீடர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு நினைக்கவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ. மனிதர்களை எப்படி பிடிக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ ஹவு டு கேட்ச் பீப்புள். மனிதர்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. ஐ வில் டீச் யூ, ஐ வில் மேக் யூ. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஐ வில் மேக் யூ. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ வுட் பர்சனலி ட்ரெயின் யூ, ஐ வுட் பர்சனலி எக்யூப் யூ, ஐ வுட் பர்சனலி கைட் யூ. அல்லேலூயா. நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, யூ ஃபாலோ மீ. உங்களுக்கு மனிதர்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்று தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் மேக் யூ டு கேட்ச் த பீப்புள். மனிதர்களை எப்படி பிடிப்பது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களை எப்படி பிடிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஐ வில் மேக் யூ மீனிங் ஹி வுட் பர்சனலி ட்ரெயின். தனிப்பட்ட வண்ணமாக இயேசு தன் சீடர்களுக்கு பயிற்சி கொடுப்பார். ட்ரெயின் அண்ட் எக்யூப். அவர்களை அந்த மக்களை பிடிப்பவர்களுக்கு தேவையான அந்த ஆற்றலை பலத்தை அவர் கொடுப்பார். ஐ வில் எக்யூப் அண்ட் கைட் யூ. நான் உங்களை வழி நடத்துவேன். ஐ வில் மேக் யூ. நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஐ வில் பர்சனலி ட்ரெயின் யூ, ஐ வில் பர்சனலி எக்யூப் யூ, ஐ வில் பர்சனலி கைட் யூ. அல்லேலூயா. நான் உங்களை பயிற்சி கொடுப்பேன். அந்த பயிற்சியோடு அதுக்கு தேவையான திறமையை கொடுப்பேன். நான் உங்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா சொல்லாம? க்ளோரியஸ் சர்ச் ஆஃப் காட். நம்ம கேலண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு லோகோ இருக்கும். இவாஞ்சலைஸ், எக்யூப், எடிஃபை, கீழே GCOG. நம்ம பைபிள் காலேஜ் லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பைபிள் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவைக்கு மேலே அந்த கார்டில் இருக்கா, நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்மளுடைய இப்போ நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா க்ளோரியஸ் பைபிள் காலேஜ், க்ளோரியஸ் சர்ச் ஆஃப் காட், அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருக்குறேன் இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா
இவாஞ்சலைஸ், எடிஃபை, இவாஞ்சலைஸ், எக்யூப், எடிஃபை. கீழே ஜிசிஓஜின்னு போட்டிருக்கும், க்ளோரியஸ் சர்ச் ஆஃப் காட். இவாஞ்சலைஸ், நற்செய்தியை அறிவி. எக்யூப், நற்செய்தியை அறிவிப்பதற்கு மக்களுக்கு பயிற்சி கொடுத்து பக்குவப்படுத்து. மூன்றாவது எடிஃபை, பக்தி விருத்தி அடைய செய். அல்லேலூயா. நம்முடைய க்ளோரியஸ் சர்ச் ஆஃப் காடுக்கு 3 நோக்கங்கள். இவாஞ்சலைஸ், சுவிசேஷத்தை அறிவி. ரெண்டாவது எக்யூப், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடு, பக்குவப்படுத்து. மூன்றாவது, அதனால தேவனுடைய சபையை பக்தி விருத்தி அடைய செய். அதைத்தான் இங்கே இயேசு சொல்கிறார். என்ன சொல்றாரு? நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உங்களால் மனிதர்களை பிடிக்க முடியாது, அதுக்கு தேவையான பயிற்சியை நான் கொடுப்பேன். ஐ வில் ட்ரெயின் யூ, ஐ வில் எக்யூப் யூ. அதுக்கு நான் உங்களை தகுதிப்படுத்துவேன். ஐ வில் எக்யூப் யூ. மூன்றாவது, ஐ வில் கைட் யூ. நான் உங்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு அந்த சீடர்களுக்கு சொல்லுகிறார், ஆரம்பகால சீடர்களுக்கு. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் த பீப்புள். இதுக்கு என்ன பதில் என்றால், த ஃபிஷர்மேன் இமீடியட்லி லெஃப்ட் தியர் நெட்ஸ் அண்ட் ஃபாலோட் ஹிம். இந்த 4 சீடர்களும் இயேசுவின் அழைப்பை கேட்ட உடனேயே தங்களுடைய தந்தையை விட்டுவிட்டு, தங்கள் படகை விட்டுவிட்டு, தங்களுடைய அந்த வலைகளை என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே கீஞ்சு போயிருக்குதோ அதெல்லாம் தச்சிட்டு இருக்கிறாங்க. they were mending their nets. தங்கள் வலைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். they were mending their nets. ஆக மொத்தத்தில் இயேசு தனது சீடர்களை அழைக்கும் போது வீட்டில் சும்மா உட்கார்ந்துருந்தவங்களை யாருமே அழைக்கல. அல்லேலூயா. இயேசு யார் அழைச்சாரு? தங்களுடைய அப்பாவுடைய வேலையில் யார் பிஸியாக இருந்தாங்களோ அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சார். அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இங்கே பாருங்கள், இதைத்தான் பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரியில் சொல்லி இருக்கிறாங்க. இயேசு இந்த மீனவர்களை அழைச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஃபிஷர்மென் ஹேட் மோர் இன்கம் தேன் ஆவரேஜ் பீப்புள் இன் கேலிலி. கலிலேயா மாநிலத்தில் வசித்த மக்கள், ஆவரேஜ் சராசரி மக்களை விட இந்த மீனவங்களுக்கு அதிகமான வருமானம் வந்தது. ஸோ ஜேம்ஸ் அண்ட் ஜான், சைமன் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ லெஃப்ட் பிஹைண்ட் எ குட் ஜாப். ஒரு நல்ல வேலையை அவங்க விட்டு அவங்க வந்தாங்க. சரி, நான் பாலிடெக்னிக்கில் ஃபிசிக்ஸ் லெக்சரராக ஹெச்ஓடியாக இருந்தேன். ரூச்சலம் அம்மாவுடைய மகன் இன்றைக்கி ரயில்வேல என்ஜினியராக இருக்கிறான். ஹி வாஸ் மை ஸ்டூடெண்ட். அல்லேலூயா. பாலிடெக்னிக்கில் அந்த அவன் பேர் என்னம்மா, ராஜேஷ் பாபுவை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் சேர்த்ததே நான் தான். நான் எம்எஸ்சி படிக்கும்போது படித்த புக்கு மானோக்ரோம் அண்ட் கலர் டெலிவிஷன். குலாத்தி, அது ரொம்ப ஃபேமஸ் புக்கு. மானோக்ரோம் அண்ட் கலர் டெலிவிஷன், குலாத்தி. அந்த புக்கு ராஜேஷ் பாபு கொடுத்த சும்மா பார்க்கறதுக்கு. அவன் படிச்சுட்டு, பிரதர் நானே வச்சுக்கிறேன்ட்டான். அல்லேலூயா. நல்ல புக்கை, அது பாட புக்காக இருந்தாலும் சரி, அது ஸ்பிரிச்சுவல் புக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த புக்கு திரும்ப உங்களுக்கு வராது. பூச்சலம்மா பையன் என் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ராஜாத்தி சிஸ்டர் மோகன் பிரதருடைய பையன், யார் அவன் பேர், கெம்டி ஜோஷ்வா. அவன் பி மெக்கானிக்கல் படித்தான், அப்புறம் ஏதோ படித்தான். ஹி வாஸ் ஆல்சோ மை ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக்கில். நான் தான் அவனை கொண்டு போய் சேர்த்தேன். அதே மாதிரி இந்த கொரட்டூர் அக்ராகரத்தில், ஹவுசிங் போர்டில், இந்த சென்னை பட்டணத்தில் என்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் நமது ஊழியத்தை 2001 இது வரைக்கும்
நமது ஊழியத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, நம்ம சபைகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி செய்யக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட் மேக்ஸ்வெல் ரஞ்சன் டேவிட். அல்லேலூயா. 1987 1990 வரைக்கும் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ்வெல் ரஞ்சன் டேவிட். சதர்ன் ரயில்வேயில் அவர் ஒர்க் பண்ணார். அப்புறம் அண்ணா மேக்ஸ்வெல்லை கல்யாணம் பண்ண பிறகு அந்த வேலையை விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டார். ஸோ நான் ஒரு நாள் யோசித்தேன், நம்ம இன்னைக்கு பாலிடெக்னிக்கிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும், பாலிடெக்னிக்கிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருப்போம். ஒரு நாள் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், உலக பிரகாரமாக நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. ஆரிய சமாஜத்தில் போய் நீங்கள் இந்து மதத்துக்கு திரும்புகிறேன் கர்வாப்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. சதர்ன் ரயில்வேல மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்த உடனேயே ரயில்வேல ஃபஸ்ட் கிளாஸில் போகும்படியாக உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். சதர்ன் ரயில்வேல பர்சனல் ஆஃபீஸராக இருந்தவர் வீடு எங்கே இருக்குதுன்னா கொரட்டூரில் ரேஷன் கடைக்கு பக்கத்தில். அல்லேலூயா. அந்த அந்த நியரஸ்ட் ஏரியாவில் இருந்த ஜார்ஜ் கோபாலகிருஷ்ணன் ஐயா. யாருங்க? ஜார்ஜ் கோபாலகிருஷ்ணன் ஐயா, சதர்ன் ரயில்வேல பர்சனல் ஆஃபீஸர். அவர் சொன்னார், ஜான், ஐயோ மதியழகன் தம்பி, கடவுளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் உங்களுக்கு செய்கிறேன். ஆனால் அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். என் மகன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். நீங்கள் ஆரிய சமாஜம் போயிட்டு எலிஃபென்ட் கேட்டில் நான் தாய் மதம் திரும்ப விரும்புகிறேன், ஒரு 5 ரூபா பீஸ் அப்போ அதை கட்டிட்டு ஒரு தட்டுக்கு தாமிர தட்டில் கற்பூரத்தை ஏற்றி கொண்டு வரணும். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அதை தொட்டு கும்பிட்டிங்கன்னா அந்த ஆரிய சமாஜத்தில் ஜான் மதியழகன் தாய் மதம் திரும்பி விட்டார் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ரயில்வேயில் எடுத்த உடனே ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு வேலையை வாங்கி தரேன் விதின் எ வீக், ஒரு வாரத்தில். அப்போ நான் என்னதான் சொன்னேன், அப்போ மார்க் படையாச்சி கூட இருக்கிறார், சவுத் ஆஃப்ரிக்கா. ஐயா, ஐ வாஸ் எ பார்ன் கிறிஸ்டியன். நான் பிறந்ததே ஒரு கிறிஸ்தவன், லுத்தரன் திருச்சபையில் பிறந்தவன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அதன் பிறகு இந்த பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களுடைய பேச்சை கேட்டு அந்த குழந்தை ஞானஸ்தானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மூலிகை ஞானஸ்தானம் பெற்றவன், அசம்பிளிஸ் ஆஃப் காட் நெல்லிக்குப்பம் அந்த சர்ச்சில் நானும் என்னுடைய நண்பர் ஞானப்பிரகாசமும் கடலூரில் அந்த அந்த 6 கடலில் கலக்கிற இடத்துல போயிட்டு நான் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னை பார்த்து நீங்கள் அரசாங்க வேலை கிடைக்கும், நிறையா சம்பளம் கிடைக்கும், நீங்கள் போயிட்டு தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த வேலையே எனக்கு வேணாயா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சம்பளம் வந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே போனாலும் எனக்கு அந்த வேலை வேணும். ஐ வாஸ் பார்ன் இன் ஏ கிறிஸ்டியன் ஃபேமிலி, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன். இப்போ இயேசுவுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் எப்படி இயேசுவை மறுதளித்து அரசாங்க வேலைக்காக நான் தாய் மதம் திரும்பி இந்து என்கிற சர்டிஃபிகேட்டோட நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அந்த வேலை எனக்கே தேவையில்லை. அதனால்தான் பிள்ளைங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்துவ பேரை வைக்க சொல்கிறது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? கிறிஸ்துவ பேர். இப்படி சில சோதனைகள் வரும்போதெல்லாம் அந்த ஜான், அல்லேலூயா, அது ஒரு கேடயமாக நின்று நம்ம பாதுகாக்கும். இயேசுவை நாம் பின்பற்ற துவங்கின பிறகு பின்னோக்கி பார்க்கக்கூடாது.
இயேசுவின் பின்னே போக தோணிந்தேன். இயேசுவின் பின்னே போக தோணிந்தேன். இயேசுவின் பின்னே போக தோணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு பிரச்சனை கொரட்டூரில் டேவிட் ஐயா மகனுக்கு வந்தது. அப்போ அவன் சொன்னானா, அப்பா நீங்கள் விசுவாசத்தில் இருங்க, எனக்கு விஓ ஆஃபீஸில் வந்து நான் இந்து ஆகிட்டேன்னு சர்டிஃபிகேட் வாங்கித்தாங்க. அல்லேலூயா. எனக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் நமக்கு நிறைய சம்பளம் வரும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. எவ்வளோ பணம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அதைத்தான் நாம் மறக்கக்கூடாது. இயேசு அவங்களை அழைச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மீனவர்கள் அந்த 4 பேரும் இயேசு அழைத்த உடனே தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு, தங்கள் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும் இயேசுவின் பின்னே போக துணிந்து இந்த பாட்டை நம்ம பாடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை பாடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை பாடணும். இயேசுவுக்காக நாம் அனைத்தையுமே நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை மட்டும் இந்துன்னு சர்டிஃபிகேட்டில் இருந்திருந்தா அவனுக்கு என்ஜினியரிங் எக்ஸாமில் என்ட்ரன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் சோஃபியா? ஆமாம், அவன் கிறிஸ்டின் ஆனதுனால அவன் ரேங்கில் வந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. வருத்தப்படக்கூடாது. உங்களை காக்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் இயேசுவாய் இருக்கிறார். இயேசுவுக்காக நாம் வாழ்வோம். இயேசுவுக்காக நாம் வாழ்வோம். இயேசுவை பின்பற்றுவோம். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று இயேசு சொன்னாரே. நம்ம இயேசுவை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஏற்றி நிற்போம்.